நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய இந்த காணொளி இசை ஞானியார் நாயனார் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க காணொளிக்குள் போகலாம். ஆதி சைவர் குலத்தைச் சேர்ந்த திருவாரூரில் வாழ்ந்த ஞான சிவாச்சாரியாருக்கு மகளாக பிறந்தவர். சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரத்தில் அவதரித்தவர். இவர் அவதரித்த தலம் திருவாரூர் என்று அழைக்கப்படும் கமலாபுரம். திருவாரூரில் வீற்றிருக்கும் சிவபெருமானின் மீது அதீத பக்தி கொண்டவராக இசைஞானியார் இருந்து வந்தார். திருமண வயதை அடைந்த இவரை இவரது தந்தை சிவபக்தரான சடையனாருக்கு மணம் செய்து வைத்தார். சடையனாரும் நாயன்மார்களுள் ஒருவர். இவ்விருவருக்கும் சிவபெருமான் அருளால் பிறந்தவர்தான் சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்கள். 63 நாயன்மார்களில் 3 பெண் நாயன்மார்கள் உள்ளனர். அவர்களுள் ஒருவர்தான் இந்த இசைஞானியார். சிவபெருமானின் மீது கொண்ட அதீத பக்தி காரணமாக தந்தை, தாய், மகன் என்று மூவருமே நாயன்மார்களாக உள்ளனர். சடையனார், இசைஞானியார், சுந்தரர் என இம்மூவருமே சிவ பக்தியில் திளைத்தவர்கள். திருத்தொண்டர் புராணத்தில் இசைஞானியார் கதையை விளக்கும் பாடல் ஒன்று உள்ளது. நாவல் திருப்பதிக்கோர் செல்வர் சைவ நாயகமாஞ் சடையனார் நயந்த இன்பப் பூவை குளமடந்தை பொற்பார் கொம்பு புனிதமிகு நீரணிந்து போற்றி செய்தே ஆவில் திகழ்த்தலைவன் வலிய ஆண்ட ஆரூரர் அவதரிக்க அருந்தவங்கள் புரிந்தார் யாவர்க்கும் எட்டாத இசைந்த இன்ப இசைஞானி என ஞானம் எளிதாம் அன்றே என்று இசைஞானியாரின் கதையை திருத்தொண்டர் புராணம் விளக்குகிறது. சிவபக்தியில் திளைத்த சிவன் மீது அதீத பற்று கொண்ட இந்த இசைஞானியார் பெண் நாயன்மார் அவர்களை நாமும் போற்றுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் நல்ல காணொளியில் சந்திப்போம்.